இப்போது முட்டை தொக்கு பண்ண போகிறேன். 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்ற போகிறேன். எண்ணெய் காஞ்சிடுது. சோம்பு போடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. சோம்பு போடணும். அதுக்கப்புறம் 2 இலை போடணும். அரிஞ்சு வச்சுக்கிற வெங்காயம் 1/4 கிலோ அரிஞ்சு வச்சுருக்கோம். வெங்காயத்தை போட்டணும். ஸ்பூன் 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போடணும். அது நல்லா வதங்கணும். நறுக்கி வச்ச 1/4 கிலோ தக்காளி அதில் கொட்டணும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். இந்த வெங்காயத்தை கூட இந்த தக்காளி, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கலரி விடணும். ஒரு டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் சால்ட் போடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட் போட்டாச்சு, இஞ்சி பேஸ்ட் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே போட்டாச்சு. நல்லா இது மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா ப்ரௌனாக எண்ணெய் திரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். கொஞ்சம் மூடி போட்டுடலாம். இப்போ மூடி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இது வீட்டுத்தூள், அது 1 டீஸ்பூன் போடுறேன். வேணும்னா காரம் வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம். எங்களுக்கு காரம் ரொம்ப சாப்பிட மாட்டோம். அதனால் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், திரும்பி 1/4 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள். இதை நல்லா கலர் இடணும். கையில் வைக்கக்கூடாது, ஸ்லோவாக வைக்கணும். காரம் வேணுன்றவங்க காரம் போட்டுக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியெலாம் விடக்கூடாது. 1/4 டம்ளர் தண்ணி. இப்போது மூடியை திறந்தாச்சு. எண்ணெயெலாம் பரவலாக வந்திருக்கு. எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. அப்போது நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா முட்டையை, அதை இப்படி கட் பண்ணி அது உள்ளார போடணும். 4 முட்டையுமே அதே மாதிரி கட் பண்ணணும். இதை மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணி 4 முட்டையுமே இதுக்கு உள்ளார சேர்க்கணும். இப்போது இதை பொறுமையாக இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி தொக்கில் இதை அப்படியே சேர்க்கணும். இப்போ முட்டையெல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா கலரையும் கொடுத்தாச்சு.
இப்போ இந்த கரும் மசாலா தூள் இருக்குல்ல, அதை நல்லா தூவி விட்டுக்கலாம். லாஸ்ட்டில் தான் போடணும். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் அப்படியே மேலே வந்திருக்கு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லியை அதில் தூவி விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூவியாச்சு. சுவையான டேஸ்டான முட்டை தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. முட்டை தொக்கு ரெடி.